உலகத்திலே 2026 புத்தாண்டை முதலாவது நாடாக வரவேற்ற கிரிபாட்டி தீவு. சகலரும் ஒற்றுமையோடு கைகோர்த்து சிறந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி அனுர. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகனுக்கு விளக்கமறியல் உத்தரவு. தலைமறைவாகியுள்ள ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை வலை வீசி தேடும் போலீஸ். புத்தாண்டில் தையிட்டி மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திய அனுர அரசு. கிளிநொச்சியில் மணலை கொட்டி கொட்டி தப்பியோடிய மணல் கடத்தல்காரர் மீது துப்பாக்கிச் சூடு. பூசா சிறையில் பெறுமதியான தொலைபேசிகள் மீட்பு. உலகம் முழுவதும் 2026 ஆண்டை வரவேற்பதற்கான கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கும் நேரத்தில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரிபாட்டி குடியரசின் கிரிட்டிமாட்டி தீவு உலகிலேயே முதன்முதலாக புத்தாண்டை வரவேற்றுள்ளது. கிரிபாட்டி நாடு பல நேர வலயங்களை கொண்டிருந்தாலும் அதன் கிரிட்டிமாட்டி தீவு சர்வதேச திகதிக்கோட்டிற்கு மிக அருகில் இருப்பதால் உலகிலேயே முதன்முதலாக புத்தாண்டை வரவேற்கும் இடமாக உள்ளது. இலங்கை நேரப்படி நேற்று மாலை 3:30 மணியளவில் கிரிபாட்டி தீவில் நள்ளிரவு 12 மணிக்கு 2026 புத்தாண்டு பிறந்துள்ளது. கிறிஸ்துமஸ் தீவு என்றும் அழைக்கப்படும் இந்த தீவில் வசிக்கும் மக்கள் வான வேடிக்கைகள் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் 2026 ஆண்டை உற்சாகமாக வரவேற்றுள்ளனர். நாம் முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று உறுதியாக நம்புவதோடு இதற்கான திட்டத்தில் அசைக்க முடியாத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடன் கைகோர்க்க அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். எமது நாட்டு வரலாற்றில் அரச வருவாய் இலக்குகளை மிஞ்சும் ஒரே ஆண்டாக 2025 ஆண்டை மாற்றியமை மற்றும் அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் நாட்டுக்கு வருகை தந்த வருடமாக பதிவானமை போன்றன 2025 ஆண்டில் அடையப்பட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சாதனைகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் நிறைந்த அரசியல் முறைமைக்கு பதிலாக பொதுமக்களுக்கு நேர்மையாக சேவை செய்யும் ஒரு சிறந்த அரசியல் கலாசாரத்தை இலங்கை மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த நிலையில் அதனை கொண்டு வந்தோம். நமது மக்களிடையே உள்ள மனிதநேய பண்பானது எந்த பேரழிவினாலும் பறிக்க முடியாத ஒரு சிறந்த குணம் என்பதை தெளிவாக நிரூபித்ததோடு நாடு முழுவதும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட சகோதர மக்களின் துயரத்தில் கைகோர்த்தார்கள். மலர்ந்த 2026 புத்தாண்டு உங்கள் அனைவரினதும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய வாழ்த்துகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்ய 5 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதியிழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹன் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலம் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை அவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் எத்தனால் நிறுவனத்தின் பணிகளுக்காக பயன்படுத்தியதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஜோஹான் பெர்னாண்டோ குருநாகலில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவருக்கு எதிராக பணச்சலவை தடுப்பு சட்டம், பொதுச்சொத்து சட்டம், அரசாங்க சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தல் மற்றும் குற்றவியல் மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதே குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவையும் கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர விகாராதிபதியின் தங்குமிடம் உள்ளிட்ட பிற கட்டுமானங்கள் அகற்றப்பட்டு 4 கட்டங்களாக காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமக்கு மாவட்ட செயலர் பிரதீபன் உறுதியளித்துள்ளதாக தையிட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தையிட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்களுக்கும் மாவட்ட செயலருக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க இணக்கம் குறித்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தனர். விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் மேற்கு பக்கமாக உள்ள காணிகளை முதல் கட்டமாக விடுவிப்பதாகவும் ஏனைய காணிகளில் உள்ள விகாராதிபதியின் வாழிடம் உள்ளிட்ட விகாரை தவிர்ந்த ஏனைய கட்டுமானங்களை அகற்றி அந்த காணிகளையும் உரிமையாளர்களிடம் கையளிக்க இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. ஆனால் மாற்று காணி வழங்குவதோ அல்லது நஷ்ட ஈடு வழங்குவதோ போன்ற எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. இந்த சந்திப்பில் எமக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டனவே தவிர தீர்வுகளாக எமது காணிகளை எம்மிடம் ஒப்படைக்காததால் நாம் திட்டமிட்டவாறு 3ஆம் திகதி போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இணையம் மற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது டெலிகிராம், வாட்ஸ்அப் மற்றும் முகப்புத்தகம் போன்ற சமூக வலைதளங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் தொடர்ச்சியாக பல முறைப்பாடுகள் பதிவாகுவதை காணக்கூடியதாக உள்ளது. இணைய வழி வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி பணத்தை பெற்றுக் கொள்ளுதல், உடனடி கடன்களை வழங்குவதாக கூறி சேவை கட்டணம் வசூலித்தல் மற்றும் வெளிநாட்டிலிருந்து பெறுமதியான பரிசுகள் வந்துள்ளதாக கூறி சுங்க கட்டணம் கோருதல் போன்ற நுணுக்கமான முறைகளில் இந்த மோசடிகள் இடம்பெறுகின்றது. போலியான முதலீட்டு திட்டங்கள், கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் மற்றும் காதல் தொடர்புகளின் ஊடாக பணம் பறிக்கும் சம்பவங்கள் குறித்தும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மக்கள் தமது வங்கி கணக்கு இலக்கங்கள், கடவுச்சொற்கள், பயனர் பெயர்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொற்கள் போன்ற இரகசிய தகவல்களை எக்காரணம் கொண்டும் முன்பின் தெரியாத மூன்றாம் நபர்களிடம் பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக தெரியாத நபர்களிடமிருந்து வரும் சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகளை அழுத்துவதையோ அல்லது QR குறியீடுகளை பயன்படுத்துவதையோ தவிர்க்குமாறும் வலியுறுத்துகின்றோம். இவ்வாறான இணையவழி நிதி மோசடிகளுக்கு எவரேனும் முகம் கொடுத்தால் அது குறித்து உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மீது போலீசார் 5 தடவை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் டிப்பர் வாகனத்தை செலுத்திச் சென்ற சாரதி மற்றும் சந்தேக நபர்கள் வீதியில் மணலை கொட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். குறித்த சட்டவிரோத மணல் ஏற்றிய டிப்பர் வாகனத்தை போலீசார் வழிமறித்த வேளை குறித்த டிப்பரானது நிறுத்தாது தொடர்ந்து சென்றுள்ளது. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் வீதியூடாக செல்ல முற்பட்ட குறித்த டிப்பர் வாகனத்தை துரத்திச் சென்று போலீசாரால் 5 தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் டிப்பர் வாகன சாரதி வீதியில் மணலை கொட்டியபடி தப்பிச் சென்றுள்ளார். குறித்த சாரதி யார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில கைதிகள் பாவித்ததாக கூறப்படும் 200க்கும் அதிகமான தொலைபேசிகள் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளை கைதிகளிடம் வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதிகள் இந்த கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி சிறைச்சாலைக்குள் இருந்து உறவினர்களுடனும் வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளுடனும் தொடர்புகளை பேணி வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் சிலருக்கு லஞ்சமாக பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதோடு பூசா சிறைச்சாலையில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையில் பல கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசார் மற்றும் சிறைச்சாலை உயர் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முக்கிய பாதாள குழு உறுப்பினர்களில் ஒருவரான சூட்டி மல்லி என்பவர் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். துபாய் போலீசார் அவரை கைது செய்துள்ளதோடு இந்த விடயம் தொடர்பில் இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கும் அறிவித்தல் வழங்கியுள்ளனர். கந்தானை பிரதேசத்தில் சிறிது காலத்திற்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் அவரது மைத்துனர் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் மங்கள சமரவீரவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் காயமடைந்து அவரது மைத்துனர் உயிரிழந்திருந்தார். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கொண்டரஞ்சி என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பின்னர் கொண்டரஞ்சி மற்றும் அவரது நண்பர்கள் ஒருவன் பின் ஒருவராக துபாய்க்கு தப்பிச் சென்று அங்கு தலைமறைவாகியிருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் கொண்டரஞ்சியின் முக்கிய நண்பர்களில் ஒருவரான சூட்டி மல்லி துபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான செயற்பாடுகளை போலீஸ் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.